அனைவருக்கும் வணக்கம். 2024-25ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் கடந்த 23ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட் மீதான விவாதம் 2 நாட்களுக்கு முன்பாக தொடங்கியது. விவாதத்தில் பங்கேற்று பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி, மகாபாரத போரில் பயன்படுத்தப்பட்ட சக்கர வியூகத்தை போல மத்திய அரசு நாட்டில் சக்கர வியூகத்தை உருவாக்கி அனைவரையும் சிக்க வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி பேசினார். குறிப்பாக இந்த சக்கர வியூகத்தில் நாட்டில் உள்ள இளைஞர்களும், பெண்கள், விவசாயிகள், சிறு குறு நடுத்தர தொழிலாளர்கள், தொழில் அதிபர்கள், பாரதிய ஜனதாவில் உள்ள அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் அனைவரும் இந்த சக்கர வியூகத்தில் சிக்க வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி ராகுல் காந்தி பேசினார். தங்களை தேசியவாதிகள் என்று கூறிக்கொள்பவர்கள் அக்னிபத் திட்டத்தில் இளைஞர்களை சேர்த்ததன் மூலம் அந்த இளைஞர்களையும் சக்கர வியூகத்தில் சிக்க வைத்திருப்பதாக ராகுல் காந்தி பேசினார். விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உறுதி, சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட அவரது கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை. இந்தி கூட்டணி நிறைவேற்றும் என்றும் ராகுல் காந்தி விவாதத்தின் போது பேசினார். அதேபோல் பட்ஜெட் தயாரிப்பதற்கு முன்பாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அல்வா கிண்டிய புகைப்படத்தை காண்பித்து, இந்த புகைப்படத்தில் தலித், ஆதிவாசி அல்லது பிற்படுத்தப்பட்ட நபர் யாருமே இல்லை. நாட்டின் பட்ஜெட் தயாரிப்பில் 20 அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அதில் ஒரே ஒருவர் மட்டுமே சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர், ஒருவர் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவை சார்ந்தவர் அப்படின்னு ராகுல் காந்தி பேசினாரு. என்னன்னே தெரியல, 20 பேர் சேர்ந்து ஒரு பட்ஜெட் தயாரிக்காங்க, எல்லாமே பொருளாதாரம் படித்தவங்க. அதுலேயும் அந்த ஜாதி இல்லை, இந்த ஜாதி இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. ஒரு எதிர்கட்சி தலைவர், 50 ஆண்டு காலம் இந்தியாவை ஆட்சி செய்த பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இப்படி பேசுறது தான் ஒரு குறுகிய ஒரு நக்சலைட்டோ ஏதோ என்ன ஒரு பிரிவினைவாதிகள் பேசுற மாதிரியே ராகுல் காந்தி பேசுறாரு. ஒரு நாட்டை ஆளுன்னு நினைக்கவர் இதே மனநிலைமையில திமுக ஒரு மாநில கட்சி அவங்க அப்படி பேசுறாங்க. நீங்கள் ஒரு தேசிய கட்சியிலேருந்து இப்படி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மைனஸாக தான் ஆகிட்டு இருக்கும். அடுத்து ராகுல் காந்தி என்ன பேசுறாருன்னா, இளைஞர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களை அபிமன்யுவாக பத்ம வியூகத்தை ஏற்படுத்துவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அபிமன்யு இல்ல, அர்ஜுனன் என்பதையும் அவர்கள் சக்கர வியூகத்தை உடைப்பார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான முதல் படியை இந்தி கூட்டணி எடுத்து விட்டது. பிரதமரின் நம்பிக்கையை நாங்கள் தகர்த்து விட்டோம். எங்கள் உரையை கேட்பதற்கு அவர் வரவில்லை, எனது உரையை அவர் கேட்க வரமாட்டார் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்கும்போது குறுக்கிட்ட சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன சொன்னார்னா, நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர், முதலில் அவை நடைமுறைகள் அனைத்தையும் நீங்கள் குறைந்தது ஒரு முறை கூட படிக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறேன் என்று தெரிவித்தார். எவ்வளோ பெரிய அசிங்கம்! ஒரு 50 ஆண்டுகால பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு ராகுல் காந்தியை பார்த்து சபாநாயகர் சொல்றாரு, அவை நடவடிக்கைகள் கொடுத்து புத்தகத்தை ஒரு முறை படிங்க அப்படின்னு. இப்படி விவாதம் நடந்தபோது ராகுல் காந்தி பேசியதற்கு பிறகு அமைச்சர் ராஜ்நாத் சிங் எந்திரிச்சு பேசினாரு. அக்னிபத் திட்டம் குறித்து ராகுல் காந்தி நாட்டை தவறாக வழிநடத்துறாரு, என்னச்ச தவறான கருத்துக்களை பரப்புதாரு, பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணுதாரு. இதற்கெல்லாம் பதில் சொல்ல எங்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளைக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு ராஜ்நாத் சிங் பேசினார். ராகுல் காந்தி பேசிட்டு இருக்கும்போது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கையை உயர்த்தி ராகுல் காந்திக்கு பதில் சொல்ல பேசுறது கையை ஒத்திக்கிட்டே இருந்தார். ஆனால் ராகுல் காந்தி அதை கண்டுக்காம அவர் விவாதத்தில் பேசிக்கிட்டே இருந்தார். இந்த ராகுல் காந்தியோட பேச்சு முடிஞ்ச பிறகு அடுத்ததாக அவருக்கு பதிலளிக்க அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராகுல் காந்திக்கும் எதிர்கட்சிகளுக்கும் பதில் சொன்னாங்க. நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பட்ஜெட்டை பொறுத்தவர்களுக்கு எதிர்கட்சிகள் இந்த பட்ஜெட்டில் இவ்வளவு விவசாயத்துக்கு இவ்வளவு கம்மியாக பட்ஜெட் ஒதுக்கிருக்கீங்க, கல்விக்கு இவ்வளோ கம்மியாக ஒதுக்கியிருக்கீங்க, இராணுவத்துக்கு இவ்வளவு ஒதுக்கிருக்கீங்கன்னு எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. எங்கள் மாநிலம் பேர் இல்லை, எங்கள் மாநிலத்தில் பேர் இல்லை, அதனால் எங்களுக்கு வளர்ச்சி இல்லை, எங்களுக்கு நிதி இல்லைன்னு தான் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் தனது பேச்ச ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க. நிர்மலா சீதாராமன் சொன்னாங்கன்னா, பட்ஜெட் உரையில் ஒரு மாநிலத்தின் பெயரை குறிப்பிடவில்லை என்றால் அந்த மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கவில்லை என்ற அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, 2024-25 பட்ஜெட்டில் எல்லா மாநிலத்துக்குமே நிதி இருக்குது, நாங்கள் எந்த மாநிலத்தையும் புறக்கணிக்கவில்லை, நாங்கள் இந்த தினம் மாநிலத்தின் பேரை சொல்ல அதனால் நிதி இல்லைன்னு சொல்லுவீங்க. அதே போல் நீங்கள் ஆட்சி செய்தீங்களா, உங்கள் ஆட்சி ஐக்கிய முற்போக்கு ஆட்சியில் நீங்கள் பட்ஜெட்டில் எப்போம்லாம் எத்தனை மாநிலத்து பேரை விடுபட்டுருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 2004-2005 பட்ஜெட்டில் 17 மாநிலம் பேரே விட்டுட்டாங்க. ஐக்கிய முற்போக்கு காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி. 2007 16 மாநில பேரே இல்லை. 2007-2008 26 மாநிலங்கள் பேரே இல்லை. நம்ம திமுகவும் காங்கிரஸ் தான் அப்போ கூட்டணி ஆச்சு. இன்னைக்கு ஐயோ எங்கள் பேர் இல்லையே அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணதாக தான் ஆட்சி செஞ்சாங்க. அப்போ இவ்வளோ பேர் இல்லை, அப்போ என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அடுத்து என்ன சொன்னாங்கன்னா நிர்மலா சீதாராமன்,
நாட்டின் நற்பெயரை கெடுக்க சதி. இந்த இந்தியா கூட்டணியெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு தவறான செய்தி பரப்புதாங்க. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கவில்லை, குறிப்பிட்ட மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை என்பதை சொல்லி ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்குதாங்க. கடின உழைப்பாளிகள் இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்றனர். இந்தியாவின் தொழில் முனைவோர் கலாச்சாரம் முழுமையாக பூக்கும் முன்னரே, அதாவது தொழில் முனைவோர் அதிகமாக உருவாக்கும் முன்னரே சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் தொழில் முனைவோரான இந்தியாவின் முதுகெலும்பை தாக்கும் சதி நடக்கிறது. இந்தி கூட்டணி இதை செய்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து அல்வா பற்றி என்ன சொன்னாங்கன்னா, அல்வா உணர்ச்சிகரமான விஷயம். பட்ஜெட் அல்வா தயாரிப்பு நிகழ்வில் எஸ்சி, எஸ்டி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இடம் அளிக்கப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு நிர்மலா சீதாராமன், அல்வா என்பது ஒரு உணர்ச்சிகரமான விஷயம் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாங்க. இவ்வளவு உணர்ச்சிகரமான ஒரு பட்ஜெட் தயாரிக்க விஷயத்தில் ராகுல் காந்தி இவ்வளவு அசால்ட்டாக மக்கள்கிட்ட பிரிவினை, சாதிவாரி பிரிவினை ஏற்படுத்த விடையில் பேசுறது வேதனை அளிப்பதாக நிர்மலா சீதாராமன் விவாதத்தில் பேசியிருந்தாங்க. அடுத்ததாக ராகுல் காந்திக்கு பதிலளித்து அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசியதான் பெரிய அளவில் பரபரப்பை உண்டாக்கிட்டு. ஏன்னா அனுராக் தாக்கூர் பேசினதை பிரதமர் நரேந்திர மோடியும் அவரோட எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காரு. இது ஒரு முக்கியமான பேச்சு, நீங்கள் கேளுங்க அப்படின்னு. அனுராக் தாக்கூர் என்ன பேசினார்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு ராகுல் காந்தி பேசிட்டு உட்காந்துட்டாரு. அடுத்து அனுராக் தாக்கூர் எந்திரிச்சு ராகுல் காந்தியை குறிப்பிட்டு பேசல, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கேட்பவர்களின் சொந்த சாதி என்னன்னு தெரியுமா? ராகுல் காந்தி சொல்லலானா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றவங்களோட சொந்த சாதி தெரியுமா? அவங்களோட சாதியை ஃபர்ஸ்ட் பதியட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாலே எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமா ஐயோ அம்மான்னு கத்துனாங்க. எது கத்துனாங்கன்னு தெரில. ராகுல் காந்தி மற்றவங்ககிட்டலாம் சாதியை கேட்காரு. பட்ஜெட் தயாரித்த 20 குழுவில் இந்த ஜாதி இருக்குது, அந்த ஜாதிக்கு அந்த ஜாதி இல்லையான்னு கேட்காங்க. அப்போ எதிர்கட்சி தலைவர் உங்கள் ஜாதியும் கேட்பாங்களா? நீங்கள் பதில் சொல்லி தான் தீரணும். அடுத்து அல்வா விஷயத்தை பற்றி பேசிய அனுராக் தாக்கூர் காங்கிரஸையும் ராகுல் காந்தியும் பார்த்து போபஸ் ஊழல், நேஷனல் ஹெரால்டு ஊழல், நீர்மூழ்கி கப்பல் ஊழல், 2G காமன்வெல்த் ஊழல், நிலக்கரி ஊழல், தீவனம் மற்றும் யூரியா ஊழல்களின் அல்வாவை சாப்பிட்டது யார் அப்படின்னு எதிர்கட்சியும் காங்கிரஸையும் பார்த்து கேட்காரு. அதுக்கு பாரதிய ஜனதா ஆளுங்கட்சி சார்ந்த உறுப்பினர்கள்லாம் காங்கிரஸ்னாங்க. அப்போ அந்த ராகுல் காந்தியோட முகமே ஒரு டல்லாக இருந்தது. ராகுல் காந்திக்கு இந்த ஊழலில் தொடர்பு இல்லை, இருந்தாலும் காங்கிரஸ் ஆட்சியில் இந்த ஊழல்லாம் ஏற்பட்டதை அப்போ கிண்டுன அல்வாவெல்லாம் யார் சாப்பிட்டதுன்னு கேட்டார். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார், ராகுல் காந்தி அவர்களே இந்த அல்வா உங்களுக்கு இனிப்பாக இருந்தா காரமாக இருந்தான்னு. ராகுல் காந்தி நாடாளுமன்ற விவாதத்தில் முத நாள் பயங்கரமாக அதிரடியாக பேசி சக்கரை விவாதத்தை உருவாக்கி பாரதிய ஜனதா உறுப்பினர்கள்லாம் சிக்க வைத்தலான்னு பார்த்தாங்க. ஆனால் அடுத்த நாள் மோடியோட படையில் இருக்க நிர்மலா சீதாராமன் சரி, ராஜ்நாத் சிங்கும் சரி, அனுராக் தாக்கூர் போன்றெல்லாம் அந்த சக்கரை விவாதத்தை உடைச்சி சின்ன பின்னமாக்கி இவங்க எதிர்த்து பதிலும் பேச முடியல. அவங்க கேட்ட கேள்விக்கு ஊழல் அல்வாலாம் சாப்பிட்டீங்களே என்னாச்சுன்னு கேட்கும்போது அதுக்கு பதிலே பேசாமல் வெளிநடப்பு தான் செய்ய முடிஞ்சது. அதே போல விவாதத்தில் பேசிய ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அவர்கள் ஒரு பழமொழி சொல்லியிருக்காரு, வழித்தேங்காய் எடுத்து பிள்ளையாருக்கு உடைத்தது போல அப்படின்னு. உங்களுக்கு பிள்ளையார் பேரை சொல்ல மனம் இல்லைன்னா அந்த பழமொழியை சொல்லாங்க. பிள்ளையாரை ஏனே ஆகிட்டாரு. எப்படி ஒரு ராமநாதபுரம் ஒரு ஆன்மீக பூமி, அந்த பூமியிலேருந்து சென்றவர் சாமி பேரை சொல்ல உங்களுக்கு மனம் இல்லைன்னா அந்த பழமொழியை சொல்லாமல் விட்டுடலாம். ஆனால் பிள்ளையாரை ஏனையாகி ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்காரு. இந்த ராமநாதபுரம் மக்கள்லாம் நீங்கள் யோசிக்கணும். பிள்ளையார் பேரை கூட சொல்ல மனம் இல்லாதவருக்கு தான் நம்ம வாக்கு செலுத்தி ஒரு எம்பி ஆக்கி இன்னைக்கு அழகு பார்த்துருக்கோம். தமிழகம் அதுலேயும் மத சார்பற்ற பூமி, சமத்துவம், சமூக நீதிக்கு நாங்கள் தான் முன்னோன்னு சொல்லுவாங்க. ஒரு சாமி பேரை சொல்ல வருத்தப்படுறவர் தான் இன்னைக்கு ஒரு எம்பியாக இருக்கார் தமிழகத்தை சார்பாக. ஆக மொத்தம் பட்ஜெட் மீதான விவாதம், ராகுல் காந்தி உருவாக்கிய பரபரப்பு, அனல் நெருப்பு எல்லாம் அனுராக் தாக்கூர் ஏற்படுத்திய புயலால் அப்படியே அமைதியாகிட்டுன்னு தான் சொல்லணும். நன்றி, வணக்கம்.